வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் வந்து கிராசரிஸ் இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அத பத்தி சாச்சனாக்கு வந்து அவரு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிராசரிஸ் டாஸ்க்ல கேர்ள்ஸ் டீம் சொதப் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அத பத்தி விஜய் சேதுபதி சார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. பட் சாச்சனாக்கு வந்து ஃபேவரா பேசுற மாதிரி இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத. ஸோ தட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கருத்தை சொல்றாங்க. லைக் ₹1000 எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்றோம் சார், அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டாங்கங்களா இந்த வாரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் ₹1000 எக்ஸ்ட்ரா அவங்க வந்து இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கப்பட்டது. அதையும் வந்து அவங்க ஆஃபர் கொடுத்தும் அதை யூஸ் பண்ணல அப்படின்றதா வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது. அண்ட் தென் 5 ஜாம் பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் 5 ஜாம் பாட்டில் எடுத்தது வந்து பிக் பாஸ்க்கே வந்து பிடிக்கல. அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. ஸோ ₹1000 எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண மொத்தமாக செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லுவாங்க. அண்ட் தென் மஞ்சரி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, 11,000 பிபி கரன்சி நாங்கள் வந்து வின் பண்ணியிருந்தோம். அது வந்து முழுசாக வேஸ்ட்டாக போனது வந்து எனக்கு ஓகேவா இல்லை அப்படின்றத அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. பட் சாச்சனா தான் வந்து அதுக்கான காரணம்ன்றது எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தெளிவாக பதில் சொல்கிறாங்க. அவங்க வந்து நான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்ப நான் ஏன் போனேன் அப்படின்ற மாதிரி என்ன கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தென் இவங்க யார் சௌந்தர்யா கிட்டேயும் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாரு. ஸோ சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா 2 ஜாம் பாட்டில் வந்து இவங்க லாஸ்ட் டைமே எடுத்தாங்க. ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சாச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதிக பிரசங்கித்தனமாக இருப்பேன் அண்ட் தென் அடம்பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது சார். அதனால் அவங்க என்னை வந்து டார்கெட் பண்ணி நான் தான் அது காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாச்சனாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து சாச்சனாக்கு ஃபேவராக ஒரு விஷயம் இப்போ சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க. லைக் நீங்கள் வந்து அவங்க மேலே இருக்கிற ஒரு ஒப்பீனியன்னால அவங்க தான் அது காரணம் அப்படின்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சாச்சனா சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து சாச்சனா மட்டும் தான் காரணம் இல்லை அப்படின்றது தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஷிதா அண்ட் தென் ஜாக்லினும் வந்து இதுக்கு காரணம் அப்படின்றத யாருமே வந்து பேசலையே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வந்து போகுது. ஸோ தட் யாருக்கு ஃபேவராக அந்த பர்டிகுலர் விஷயத்தில் விஜய் சேதுபதி சார் வந்து இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.